எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கவுன்சிலர் வர சொல்லியா? அவசரப்படாதீங்க, தலைவர் வந்துட்டே இருக்காரு. வழி ஏங்க, இங்க கவுன்சிலர் யாருங்க? டேய் கேக்குறாருல, சொல்ல வேண்டியதானே? சார் நீங்க தானா? வணக்கம், என் பேர் ஆரியா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். இதுக்கு தான் வெள்ளை சட்டை போடாதீங்க, வெள்ளை சட்டை போடாதீங்க. நான் கேக்குறீங்களா? போங்கடா. யோ, என்ன பார்த்தா கவுன்சிலர் மாதிரி தெரியல உனக்கு? ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல? என்னடா சொல்றான்? ஆசை வேணா இருக்கலாம், அதுக்கு முக லட்சம் வேணும். ஆமா, வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா? ஜால்ரா ராஸ்கல். நான் யாரு, என் பவர் என்னன்னு சொல்றேன். இவர்தான் கவுன்சிலர் ஸ்னேக் பாபு, 3rd ஸ்டாண்டர்ட். ஐயா, வெறும் 3rd ஸ்டாண்டர்டா? படிப்பை கேட்டானே அதை ஏன்டா சொல்ற? அதையே சொல்றேன். நான் கவுன்சிலர் தெரிஞ்சு போச்சுல, இப்போ என்ன வேணும் உனக்கு? சார் சாரி சார், தப்பு பண்ணிட்டேன். சைட்ல இருந்து பார்க்கும்போது நீங்க ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கீங்களா, அதான். சார் கவுன்சிலர் சார், நான் கோயம்புத்தூர்ல வந்திருக்கேன். எனக்கு இந்த ஊர் மெடிக்கல் காலேஜ்ல சேர்றதுக்காக ஒரு நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் ஒரு மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும் சார். வெளியூர்காரங்களாம் சர்டிஃபிகேட் தர முடியாது. நீ எந்த ஊர் அந்த ஊர் கவுன்சிலர் போய் சர்டிஃபிகேட் வாங்க போ. சார் ப்ளீஸ் சார், என்னால காலேஜ் ஜாயின் பண்ண முடியாது சார். தர முடியாது வெளியூர்காரனுக்கு. சார் ப்ளீஸ் சார், நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் சார். ப்ளீஸ் சார். எதுவும் செய்ய வேணா, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. நான் அதை தரேன் சார். 3 பேரும் அண்ணனுக்கு குடிக்க தண்ணி கொண்டாங்க. போ. ஏப்பா, இத முதல்ல சொல்லக்கூடாதயா. கொண்டாயா கைய. இதாயா மேட்ரு. என்ன சார் 5 விரலையும் பிடிக்கிறீங்க? புரியலையா? இல்லையே. 5 விரலையும் பிடிச்சா 5000 கொடுன்னு அர்த்தம். 5000மா? 5000க்கு எத்தனை சைவர் சொல்லுங்க? ஐயோ, சைபர் கணக்கெல்லாம் நமக்கு எதுக்கியா? 5000 சொன்ன உடனே காதுல கேட்கல, அது பத்தாதா? இது பாரு, 5000 கொடுக்க முடியாது. முடியாதா? வேணா 5 ரூபா தரேன். ஒரு முட்டையும் பாலையும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இரு. ஒரு ஸ்னேக்குக்கு அது போதும். ஐயா, பக்கத்துல பாபுன்னு ஒரு நேம் இருக்குல்ல, அதை பார்க்க வேணாமா? இது பாரு, அடமொழிக்கு அமௌண்ட் கொடுக்க முடியாது. ஐயோ, ஸ்னேக் தாயா அடமொழி, பாபுங்கிறது தான் ஒரிஜினல் நேம். இந்த கதை எனக்கு தேவையில்லை. 5 ரூபா வேணுமா வேணாமா? வெளியூர்காரங்களா சர்டிஃபிகேட் தர முடியாது. ஐ see you, get out. அப்படியா? ஆமா. நீங்க எந்த ஊரு? நான் மதுரை. மதுரையில நீங்க வந்து கொம்மால் அடிச்சுட்டு நீங்க மட்டும் கவுன்சிலர் ஆயிடலாம். நான் மட்டும் கோயம்புத்தூர்ல வந்து இங்க சர்டிஃபிகேட் வாங்க முடியாதோ? ஓஹோ, சர்டிஃபிகேட் வாங்குற பேர்ல 2 ஊர்காரனுக்கு சண்டையிலத்தோட பாக்குறியா நீ? என்ன வச்சுக்கங்களேன். இந்த பார், நான் அரசியல்வாதி. எங்களுக்கெல்லாம் ஒரு நரம்பு கூட. முடிஞ்சா மோதிப்பார். ஐ see you, get out. அப்படியா? ஆமா. நீ எவ்வளவு பெரிய அரசியல்வாதினா இப்ப செக் பண்ணி பாத்துறேன். பண்ணி பாருடா நீ. பண்ணி பாரு. நான் எதுக்கு தேடி போய் ஒரு பண்ணிய பார்க்கணும்? அதுக்கு பதிலா தான் உன்னை பாக்குறேன்ல. அரசியல்வாதியா நீ? சொல்லுங்க மாரியப்பன், என்ன கவர்மெண்ட் சார்பா கொடுக்கிற இலவச வேஷ்டி சேலைய ஸ்னேக் பாபு மக்களுக்கு கொடுக்காம தன்னோட கோடவுன்ல பதுக்க சொல்லிட்டாரா? என்னது, மினிஸ்டர் கொடுத்த 15 லட்சம் ரூபாய் நிதியை தன்னோட பேங்க் அக்கவுண்ட்ல போட சொல்லிட்டாரா? ஆத்தி. சிஎம் கொடுத்த இலவச 200 டிவியை தன்னோட சொந்தக்காரங்களுக்கே கொடுக்க சொல்லிட்டாரா? இது எப்ப? அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாம தானா? ஐயோ, ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. அடே, அவன் சொன்னதை நம்பியாடா என்னை அடிக்கிறீங்க? சிகப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா. இது என்னடா புது பொருளியா இருக்கு? பொய் சொல்றதுல சிகப்பண்ண கருப்பண்ண. ஐயோ, புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்களே. என்னண்ணே, நீங்க அரசியல்ல பெரிய கிரிமினலா? நாங்க எப்படி? எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான். அதுல முதல் எதிரி நீதான். இந்த ஸ்னேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓ மேலதான் கக்குவேன். இதே மாமியா நாகம்மா மேல சத்தியம். யோ போயா, உனக்கு சரியா சத்தியம் கூட பண்ண தெரியல. மாமியாரா? மாமியாரு சத்தியம் பண்ண தெரியலையா? ஆமா, அம்மாவுக்கு போல மாமியார சொல்லிட்டமா. சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க. அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறீங்க தெரியலையம்மா. போதுமா, போதும் போதும் போதுமா. பரவாயில்ல, நல்லா சாப்பிடுங்க. நீங்க என்ன சாதாரண ஆளா? இந்த ஏரியா கவுன்சிலர்னா எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க எங்க வீட்ல வந்து சாப்பிடுறது ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படியாம்மா? ரொம்ப நன்றிம்மா. இவங்களையும் சாப்பிட சொல்லலாம். ஐயோ, வேணாம் வேணாம். ஏங்க? இல்ல, அவனுக்கு பூரா வெஜிடேரியன்மா. நான் மட்டும் சாப்பிடுறேன். என்னம்மா அது? என்னம்மா நண்டு தானே? வைங்க வைங்க, நான் வருத்தப்பட மாட்டேன். அம்மா. என்னடா? என்னம்மா ரோட்ல போற பிச்சைக்காரங்களா வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுற? நம்ம பிச்சை எடுத்தாலாம் இவனுக்கு எப்படி தெரியும்? சும்மா இருடா. டேய், இது இவன் வீடா? கொஞ்சம் இருங்கண்ணே. ஏமா, இவர் யாருமா? என் புள்ளப்பா. ஆஹா, எதிரியோட வீட்டுல கைய நினைச்சிட்டனே. அம்மா, ஒரு மனுஷங்கிட்ட தரம் பார்த்து பேசணும்.
நிறம் பார்த்து பேசப்படாது. சொல்லி வைங்க. நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க யாருன்னு நான் அவங்ககிட்ட சொல்றேன். என்ன? டே, அவர் பிச்சைக்காரர் இல்லடா, இந்த ஏரியா கவுன்சிலர். அவர் பேரு ஸ்னேக் பாபு. என்ன பாபு? ஸ்னேக் பாபு. போகலாமா? போலாண்ணே. ஹலோ சமட்ட. ஹலோ மிஸ்டர், மை நேம் ஸ்னேக் பாபு. என் கண்ணுக்கு எது தெரியுதோ அதானே கூப்பிட முடியும். How are you doing? Nice to meet you. அண்ணே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொடுங்கண்ணே. கொன்னியால ஏன் கைடாது? அட பரவாயில்ல கொடுங்கண்ணே. வெல்கம் டு மை ஹவுஸ். என்னண்ணே கடமுடான்னு ஒரு சத்தம்? அது பல்ல கடிச்சே. பல்ல கடிச்சிங்களா? ஏதோ நொறுங்குற மாதிரி சத்தம் கேட்டது. கடிச்சது என் பல்லு, நொறுங்குனது அவன் விரலு. ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. உன் வீட்டுல ஒரு வாச்சோறு தின்னதுக்கு கையவே ஒடிச்சு போட்டேடா. டேய், பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாது. உனக்கு எனக்கும் பகைதான். பாம்பு தீண்டியே தீரும். அம்மா அந்த கடப்பாரை எடு. கவுன்சிலருக்கே கடப்பாறையா? வாங்கடா போகலாம். சின்னஞ்சிறு பொடிசுகளே, இங்கே பல வியாதிகளை பரப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நாசக்கார கொசுக்களை எல்லாம் என் எதிரிகளான எதிர்க்கட்சிக்காரர்கள் ஏவிவிட்ட ஏவுகணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் கட்சிக்கு மட்டும் நிதி நெருக்கடி இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு பிரம்மாண்டமான கொசுவலையை வாங்கி இந்த தொகுதி முழுவதும் பந்தல் போட்டு முடியிருப்பேன். என்னால் முடியவில்லையே. அதுபோக என்னுடன் படித்த சில விஞ்ஞானிகளை நான் விசாரித்த பொழுது ஒரு கொசு 16,000 முட்டைகளை இட்டு தள்ளுமாம். அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். இப்படியே விட்டுவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக அனைத்து முட்டைகளையும் ஆம்லேட் போடுவதற்கு உத்தரவிட்டேன். அப்படி போட்டும் அந்த கொசுக்களை ஒழிக்க முடியவில்லை. என்ன செய்வது? ஏற்கனவே வந்திருக்கும் சிக்கன் குனியாவையும் இனி வரவிருக்கும் மட்டன் குனியாவையும் ஒழிப்பதற்காக என் கை காசுகளை போட்டு இந்த விஷ கொசுக்களை இங்கே நான் ஒழித்துக் கொண்டு வருகிறேன். அந்த கண்கொள்ளா காட்சிகளை எல்லோரும் இங்கே கண்டு களியுங்கள். என்னடா பொத்து பொத்து விடுறாங்க? இங்க மட்டும் இல்ல, பின்னால மொத்தம். ஐயோ, என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குறானுங்க? டேய், இந்தாடா கொசு மருந்தானடா கலந்தீங்க, வேற எது கலந்தீங்களா? அண்ணே, வெறும் கொசு மருந்து அடிச்சா இப்போ உள்ள கொசுவெல்லாம் சாகுறது இல்ல. அதுக்கு என்ன பண்ண? அதான் ஒரு 10 லிட்டர் பால் டாயில் வாங்கி கொசு மருந்து கூட கலந்து விட்டேன். 10 லிட்டர் பால் தாயில கலந்து விட்டியா? அட நார பயங்களா, மகாஜனங்களே, இங்கே அடிக்கின்ற கொசு மருந்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மூச்சு விட முடியல. அதுவாக பண்ணாளைகளா? டேய், உங்களை நம்பி எல்லாம் நான் கட்சியில எடுத்து பாடுறா என்னைய. ஐயோ, போலீஸ்! ஏண்டா கொசு மருந்துல பால் டாயில கலந்து பப்ளிக்க கொல்ல பாக்குறியா? ஐயோ, சத்தியமா நான் கிடையாதுங்க. இதெல்லாம் எதிர்க்கட்சிக்காரன் செஞ்ச சதி. என்னடா எதிர்க்கட்சிக்காரங்க? என்னடா அது? போலீஸும் பொத்து பொத்து விடுறான். ஆஹா, கெட்டதுலயே ஒரு நல்லது நடக்குது. என்ன ஆச்சரியமா இருக்கு. பால் டாயில நம்ம பாடிய ஒண்ணும் பண்ணல. டேய், தெரிஞ்சு போச்சுடா. எத்தனை பேர் விழுந்தாலும் இந்த ஸ்னேக் பாபு விழ மாட்டான்டா. ஸ்னேக் பாபு வாழ்க! ஸ்னேக் பாபு சார் வாங்க. நீ ஏதாவது நியாயமான வேலை சொல்லுவியா? கடையில் எல்லாம் நியாயமான விலை தான் சார். சரி, கேரட் என்ன விலை? ஒரு கேரட் 100 ரூபாய். என்ன, ஒரு கேரட் 100 ரூபாவா? ஆமா. அப்பனா கிலோ எவ்வளோ? ஒரு கிலோ 1000 ரூபாய். 1000 ரூபாவா? உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? ஆளுக்கா அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கிலோ கேரட் 1000 ரூபாயா? ஏன் எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா சோறாக்கி போட்டு எங்களுக்கு திமிரு வந்துருச்சு. ஒரு கிலோ கேரட் வாங்க வக்கில்ல, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவன் வெப்பன்ஸ் கையில எடுத்துறான். இத வச்சு உள்ள போடலாம்ல? 307 அட்டெம்ப்ட் மர்டர் கேஸே போடலாம் மேடம். அது வேண்டாப்பா. ஆமாண்ணே, கரெக்ட் தானே. உங்க கேரட் வாங்குறதுக்கு எனக்கு வக்கு இல்ல, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. ச்சே. அண்ணே, ஸ்னேக் பாபுண்ணே. அண்ணே இங்க வாங்கண்ணே. இவனா? என்னைய அண்ணன் கூப்பிட்ட? அட உங்களை தானே. ஏண்டா கூப்பிடுறானே, போகலாமா? இந்த ஒரு தடவை நம்பி போங்கல, என்னதான் செய்யறான்னு பாப்போம்னே. நீங்களும் வாங்கடா. என்ன பின்னால போறீங்க? நீங்க போங்கண்ணே, நாங்க வர்றோம்.
ஐயோ நம்மள தனியா அனுப்புறாங்களே. வாங்கண்ணே. கும்பிடுறமா வணக்கம். தம்பி. அன்னைக்கு நீ அலும்பா பேசுனதுக்கு உன் எலும்பை என்னலாம் இருந்தேன். ஆனா இப்ப நீ அண்ணேன்னு சொன்ன பத்தியா, அந்த ஒரு வார்த்தை உன் உசுரை காப்பாத்திருச்சு. என்ன ப்ராப்ளம்? மன்னிச்சிருங்கண்ணே, கை கொடுங்க. என்ன ப்ராப்ளம்? அண்ணே, நீங்க இந்த ஏரியா கவுன்சிலர், இங்க எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஏரியாவுல அநியாயமா? ஆமாண்ணே. என்ன அண்ணே, 1 கிலோ தக்காளி 500 ரூபாண்ணே. 1 கிலோ தக்காளி 500? இந்த கேரட் 1000 ரூபா கிலோ. 1 கிலோ கேரட் 1000 ரூபாய்? ஆமாண்ணே. யாரா வேண்டாய்? யாரா எங்க அம்மா இவன் தான். எது நீயா? ஏய், யாரு அந்த பிளாக் டாக்? உள்ள வந்து காரியத்தை கெடுத்துட்டான். விட மாட்டேன்டா, விட மாட்டேன். அநியாயத்தை தட்டி கேட்பேன். என் தொகுதி மக்களை காப்பாத்தியே தீர்வேன்டா. எங்க வந்து நான் வெளியே குட்டி விக்கிறீங்க? டேய், நான் யார் தெரியுமா? டேய் டேய் இங்க வா. ஏண்டா 1 கிலோ கேரட் 1000 ரூபாயா? 1000 ரூபாய் எங்க வந்து 1000 ரூபாய் விக்கிறேன்டா? டேய் வாங்க. அந்த காலிங்க வாங்க. ஆமா வாடா. யாரோ உன்னை வெளியே யாரோ குட்டி விக்க சொல்லுது வெளியே? யாரு? டேய் ஆளை சொல்லலன்னா அம்பிட்டு பேரும் கொத்தியே கொண்டு விடுவேன். டேய் சேவை செய்யறதுக்குன்னே பிறந்தவன் அந்த சினேக் பாபு. டேய் மட்ராய் போவ ராஸ்கல். அண்ணா வணக்கண்ணே. என்ன இங்க நடக்கிற மாதிரி அநியாயம் கோயம்பேடு மார்க்கெட்ல நடக்குண்ணே. அங்கேயும் நீங்க தானே ஒரு தட்டி கேட்கணும். எங்க நடந்தா என்ன அக்கிரமம்? எங்கெங்க தலைவரிச்சு ஆடுதோ அங்க இந்த சினேக் பாபு படம் எடுத்து ஆடுவான். வாங்க போலாம். வாங்கண்ணே போலாம். சாபாஸ். ஏய் கீதா, சாருக்கு இந்த பிரவுன் ஹேர் ரொம்ப அழகா இருக்குல்ல? வெயில்ல பிச்சை எடுத்து செம்பட்டியான கதை எனக்கு தெரியும். ப்ரௌனு கவுன்சிலர் ஆயிட்டியா நீ? வரேன். வரலாறு தெரியாம பேசுறாளுங்க. நிம்மதியா போயிருக்க பழச கிளப்பி விடுறாங்க. அதானே. ஆமா நீ எதுக்குப்பா இந்த வெயிலுக்குலாம் கூட பிடிக்கிற? என்னண்ணே மழை பொலன்னு பொழக்குது, வெயிலுங்கிறீங்க. மழை பெய்தா? வெடி தூக்குங்க. ஏண்டா முன்னால மழை பெஞ்சு முட்டி அளவுக்கு தண்ணி ஓடுதுல்ல, இறக்கி விட்டா நனைஞ்சிடாது. ஆஹா இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. அண்ணா நனைறீங்களா? கொடையை பிடிங்க. இருக்கட்டும்யா. கொடையை பிடிங்க சொல்றேன். நனைஞ்சிட்டீங்களா ஜுரம் வராது. சட்டையை புடிஞ்சு போட்டு விடுறேன். ஏரியா கவுன்சிலர் ஜன்னி வந்து ஜல்ப் ஆயிட்டா ஜனங்க என்ன ஆவறது? கொஞ்சம் பொறுமையா இருங்க. சட்டையை கட்டி நான் அயன் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். பேசாம நில்லுங்கண்ணே. அட சட்டையை கேட்டுங்க. சட்டை கேட்டுங்க. சாணி மாதிரி நிக்கிறீங்க. கொடுங்க. என் மிச்சர் ஐயோ சைடு மோந்தம் நனைஞ்சு போச்சு. நான் அயன் பண்ணி கொண்டு வரேன். என்னடா சேனல் எடுத்துட்டு போற? ஐயோ மிகப்பெரிய களவாணி பயலாச்சே. களவாணி பயலா? எங்க அப்பாவோட வேட்டி சட்டையெல்லாம் மழை பெய்யுன்னு போய் சொல்லி இப்பதானே அவுத்துட்டு வந்தான். உங்கதையும் உருவிட்டானா? உங்க அப்பே வேட்டி சட்டை ஆட்டிய போட்டவனா? ஒரு கவுன்சிலரே களவாணி தரமா? கிரிட்டிக்கல் மைண்ட்